எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஒரு 41 வயது மனிதர் கிளினிக்கு வராருங்க. அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இடுப்பு வலிங்கிறது வலது பக்கமா வலி இருக்குது. கூடவே வலது தொடையும் வலி இருக்குது. வலது மூட்டு வரைக்கும் அந்த வலி பரவுது அப்படிங்கிற கம்ப்ளைண்டோட வந்திருக்காரு. இப்போ அவர்கிட்ட ஹிஸ்டரி கேட்கிறோம், என்ன ஆச்சு. அதாவது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் ஒரு சின்ன ஒரு சேர்ல இருந்து நான் குதிக்கிறேன், இதே மாதிரி அவர் ஒரு 1.5 மீட்டர் உயரத்துல இருந்து குதிச்சிருக்கிறாங்க 6 மாசத்துக்கு முன்னாடி. குதிச்ச பின்னாடி அவருக்கு பயங்கரமான வலி, இடுப்பு பகுதி, கால் பகுதி எல்லா சைடும் வலி இருந்திருக்கு. அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் குதிச்சதுனால இருக்கும், அதாவது தசை பிடிப்பு இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குரிய வலி மாத்திரைகள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மசில் ரிலாக்ஸன்ட்னு சொல்லிட்டு அந்த தசைகள் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய மாத்திரைகளும் கொடுத்துருக்காங்க. அது சாப்பிட்ட பின்னாடி சுத்தமா வலி குறைய கிடையாது. அதுலயும் குறிப்பா வலது பக்கம் எப்படி வந்திருக்காரோ அதே மாதிரிதான் வலது பக்கம் வலி, இடுப்பு வலி, தொடைப்பகுதியில் வலது தொடை, வலது மூட்டு பகுதி வரைக்கும் வலி இருக்குந்தா அப்படியே கண்டினியூ ஆகுது. அதிகமானதுனால அவரு பிசியோதெரபிஸ்ட போறாரு. 1 மாசமா அந்த என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சுத்தமா அந்த வலி குறையவே இல்லை. அதுக்கப்புறமா அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவரு எப்படி நடந்து வராரு அப்படின்னா, நடந்து வரும்போதே இந்த கெயிட், சாஞ்ச கெயிட் இப்படி நடந்து வராருங்க. அதாவது கையில் ஒரு குச்சி வச்சிருக்கிறாரு. இந்த குச்சை பிடிச்சிக்கிட்டு இப்படிதான் நடந்து வர்றாரு. இது என்னன்னா எடைய ஃபுல்லா அவரோட இடது பக்கம் கொடுக்குறாரு, வலது பக்கம் ஃப்ரீயா விட்டு தான் அவரால் நடக்கவே முடியுது. இது ஆன்டாலஜிக் கெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சாஞ்சி சாஞ்சி தான் அவரால் வர முடியுது. இன்னமும் இந்த மாதிரி பிரச்சனையோட தான் இருக்கிறாரு. குறிப்பா அவருக்கு வலி தொடையில தான் மெயினா, இடது பக்கம் வலி, வலது பக்கம் இடுப்பு பகுதி வலி. குறிப்பா அது வலது தொடையில கீழே இந்த சைடு ஆன்டிரோ மீடியல் சைடுன்னு சொல்லுவோம். வலது தொடையோட உள் பக்கமா இந்த வலி பரவுது. ஆன்டீரியோ மீடியல் சைடுல வலி பரவுது. கால் தொட மூட்டுகள் வரைக்குமே இந்த வலி பரவுது. டிப்பிக்கலா இது அவர் தொடர்ந்து சொல்றாரு, என்ன செஞ்சாலும் அது சரியாக மாட்டேங்குது அப்படிங்கறத சொல்றாரு. இதனால அவரால் படி ஏற முடியல. படி ஏறினால கடுமையான வலி, அதனால படியெல்லாம் ஏறவே முடியல. நடக்கிறதே சிரமமா தான் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, நடக்கும்போதும் வலி பயங்கரமா அதிகமாகுது. ஆனா உட்கார்ந்து இருக்கும்போது வலி இல்ல, ரெஸ்ட் எடுக்கும்போது வலி இல்ல, படுத்திருக்கும் போது வலி இல்ல. பொதுவா நம்ம என்ன நினைப்போம்னா, முதுகுல ஏதாவது ஸ்பைன் கம்ப்ரஸ் ஆயிருக்கலாம், அதனால டிஸ்க் ப்ரொலாப்ஸ் மாதிரி வந்திருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அப்படி இருந்துச்சுன்னா அந்த வலி நல்லா கீழே பாதை வரைக்கும் நல்லாவே பின்பக்கமா பரவும். அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு வலி நான் சொல்றது இந்த சைடு இருக்கு, ஆனா சயாட்டிக்கால வரும்போது வலி பின்பக்கமா போகும், அப்படியே பின்னாடி வரைக்கும் கால் பாதை வரைக்கும் பரவறத நம்மளால உணர முடியும். சயாட்டிக்கா வலியில அந்த மாதிரியும் தெரியல. பேஷண்டோட மற்ற ஃபங்க்ஷன்ஸ், அதாவது யூரின் போறது சிரமம் எதுவும் பிரச்சனை கிடையாது. பவல் ஹேபிட்ஸ், மோஷன் போறது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வேற ஏதாவது காய்ச்சல்கள் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்போம். ஏன்னா வேற ஏதாவது காச நோய் சில சமயம் உடம்போட பல்வேறு பகுதியில போய் பிரச்சனையை ஏற்படுத்தும். அந்த மாதிரி காய்ச்சல், குளிர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்ப ஆக்சுவலா பேஷண்ட் இந்த 6 மாசம் கழிச்சு வந்திருக்காருன்னு 1 மாசத்துலயே அவரு அந்த பிசியோதெரபிஸ்ட் போயும் செய்யாக போகாததுனால திருப்பி டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க இந்த டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. எக்ஸ்ரேல பெரிய அளவுல ஒன்றும் பெருசா இருக்க மாதிரி தெரியல இடுப்பு பகுதியில. அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ எடுத்து பார்க்குறாங்க. எம்ஆர்ஐல முதுகு தண்டு பகுதியில் T12L1 அப்படிங்கிற 2 வெர்டிபராக்கு இடையில ஒரு கம்ப்ரஷன் இருக்க மாதிரி பார்க்குறாங்க. பட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் இவருக்கு வரக்கூடிய வலது பக்க இடுப்பு வலிக்கும் கரெக்டாக கொரலேட் பண்ண முடியல. இதனாலதான் இது அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு புரியாத புதிரா தான் இருக்கு, எதனால இந்த வலி அதிகமாகிட்டே போகுது அப்படின்ட்டு. எதுவும் ஃப்ராக்சர் அந்த மாதிரி சிம்பிளான விஷயம் எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க நினைக்கலாம் கீழே குதிச்சதுனால ஏதாவது வலது பக்கம் ஃப்ராக்சர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்தது தசைகள் சம்பந்தமான EMG ஸ்டடிஸ் சொல்லுவாங்க. இந்த EMG ஸ்டடிஸும் பண்ணி பார்க்குறாங்க, எதனால வலி வருது தசைகள்ல, கால் தசைகள்ல. அப்பயும் அதுலயும் கிளியர் கட்டா தெரியல. ஆனா வீக்னஸ் இருக்கு, வலது பக்கம் கால்கள்ல எல்லா தசைகளும் ஒரு பயங்கர வீக்கா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இப்போ பேஷண்டோட ஹிஸ்டரி, வரலாறு இன்னும் டீப்பா, கீழே குதிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது உங்களுக்கு மெடிக்கல் ஹிஸ்டரி இருக்கா அப்படிங்கறத நம்ம இப்ப கேட்கிறோம். இப்போ ஒன்னொன்னா கேட்கும்போது தான் அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது ஒரு 14 வாரங்களுக்கு முன்னாடி, அதாவது கீழே குதிக்கிறதுக்கு ஒரு 1.25 வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஏதோ போட்டு, அந்த இன்ஜெக்ஷன் மருந்துனால ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன், உடம்பு பூரா தோள்கள்ல நிறைய தடிப்பு சிவப்பா வரக்கூடிய ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துருச்சு. சின்னதா இல்ல, பெருசா வந்துருச்சு. அதனால இதுக்கு ஸ்டீராய்டு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்குது. அதனால 50 மில்லிகிராம் ஸ்டீராய்டு மாத்திரை, வாய் வழியா சாப்பிடுற மாத்திரை தான். 50 மில்லிகிராம் ஸ்டீராய்டு மாத்திரை 4 மாதங்களுக்கு இவர் சாப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த தோல் பிரச்சனைகள் சரியா போயிடுச்சு. இன்னும் பின்னாடி ஹிஸ்டரி கேட்கும்போது
ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி ஏதோ மூக்குல ஒரு அடிபட்டு அதுக்கு வந்து சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி அதெல்லாம் சரியா போயிடுச்சு. இப்போ இதுவுமே வந்து ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னாடி வந்த ப்ராப்ளம். அதுவுமே மாத்திரைகள் சாப்பிடுவதன் மூலமா அது குறைஞ்சிருச்சு, சரியா போயிடுச்சு. அவர் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டாரு, பட் ஆல்கஹால் எப்பயாவது சாப்பிடக்கூடியவர் தான். அவரோட உடல் எடை அப்படிங்கிறது பெருசா ஒன்றும் அதிகமாலாம் ஆகல சமீப காலங்கள்ல. இப்போ ஓரளவு இந்த ஹிஸ்டரி வச்சு இப்பதான் வந்து புரிபடுது பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. குறிப்பா இந்த கால்களை வந்து அவரு அப்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெளிப்பக்கமா இந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது பயங்கரமான வலி அவருக்கு ஏற்படுது. இன்னொன்னு இன்டர்னல் ரொட்டேஷன், நம்ம இடுப்பு பகுதியை உள்பக்கமா திருப்புறோம் பாத்தீங்களா, இந்த இன்டர்னல் ரொட்டேஷனும் பண்ண முடியல. இந்த மாதிரி 2 விஷயங்கள்ல வந்து மிக அதிகமான வலி ஏற்படுது. மற்றபடி அவரை தொட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நிறைய டெஸ்ட்கள் இருக்கு. இதை தொடவே விட மாட்டேங்கிறாரு. இந்த இடுப்பு பகுதியை தொட்டாலே வீல் கத்துறாரு, கடுமையான வலியால துடிக்கிறாரு. ஆனா மூட்டு பகுதி, கால் மூட்டு பகுதியில டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன், இந்த மூவ்மெண்ட்லாம் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. கால் இங்கேயும் நார்மலா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. பேசிக்கலா மத்த மெடிக்கல் டெஸ்ட் நார்மல், மூட்டு பகுதியில வீக்கமோ எதுவும் இல்ல, இடுப்பு பகுதியில தான் பிரச்சனை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அல்டிமேட்டா முக்கியமா அவரோட வரலாறு ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது அந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சாப்பிட்ட 50 மில்லிகிராம் ஸ்டீராய்டு மாத்திரைகள் 4 மாசம் சாப்பிட்டிருக்கிறாரு. அப்படிங்கும்போது இது என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இந்த இடுப்பு ஜாயிண்ட் பகுதியில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கலாம். அதாவது குறிப்பா இந்த கால் எலும்பு இடுப்பு எலும்போட சேரக்கூடிய இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகி இருக்கலாம். இதை எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். இந்த இடுப்பு பகுதி ஜாயிண்ட் உங்களுக்கு தெரியும், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்ல இந்த பால்னு சொல்லக்கூடியது இந்த கால் எலும்போட மேல் பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அததான் பால்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கெலிட்டன்ல காட்டினோம்னா இந்த பால் பகுதி, இந்த பால் பகுதிக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் இருக்குங்க. இந்த ரத்த ஓட்டம் வந்து ஒரு 3 விதமான ரத்த குழாய்களால வருது. ஆப்டரேட்டர் ஆர்டரி, சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்டரி, லேட்டரல், மீடியல்னு ஒரு உங்களுக்கு தெரியுது. அந்த சிகப்பு கலர்ல நீங்க பார்க்கும்போதே தெரியுது, நிறைய ரத்த ஓட்டம் இருக்கு. இந்த ரத்த ஓட்டம் உள்ள இந்த ஏரியா ரத்த ஓட்டம் தடைபடும் போது கொலாப்ஸ் ஆகும். ரத்த ஓட்டம் தடைபடும் போது இங்க இருக்கக்கூடிய இந்த ஹெட் பகுதி ரத்த ஓட்டம் கொலாப்ஸ் ஆகும்போது இந்த எலும்போட தலைப்பகுதி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போக ஆரம்பிக்கும், டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், டீஜெனரேஷன் ஆகும். ஆக்சுவலா இது இவருக்கு ஸ்பெசிபிக்கா மெடிக்கல் ரேடியாலஜியில எக்ஸ்ரே எடுத்து கரெக்டா ஸ்டடி பண்ணும்போது அப்பதான் இதை கண்டுபிடிச்சாங்க. கிளினிக்கலா வந்து இந்த தலைப்பகுதி, இது வந்து ஃபெமரல் ஹெட்னு சொல்லுவோம், இந்த தலைப்பகுதி வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்கு, கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத அதுக்கப்புறமா வந்து உறுதிப்படுத்தினாங்க. அதான் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் ஆஃப் ஃபெமரல் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. ஆக இதை வந்து கண்டுபிடிச்ச பின்னாடி ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குங்க. ஸ்டேஜை பொறுத்து இதுக்குரிய மருத்துவம் இருக்கு. அதாவது மருந்து மாத்திரைகள்லாம் இதுக்கு கேட்காது. ஓரளவு சில விஷயங்களை ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா வந்து சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன். ஆனா இதை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சிரமமான விஷயம். ஏன்னா 6 மாசம் நம்மள ஏமாற்றக்கூடியதா மாறிடுச்சு. வெவ்வேறு ரீசனை நம்ம பார்த்தாலும் கிளியர் கட்டா இதுதான் கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. ஏன் அப்படின்னா இது வந்து அடிபட்டதுனால வரல. முக்கியமான விஷயத்தையே நீங்க இங்கதான் புரிஞ்சுக்கணும். இவர் கீழே குதிச்சதுனால அவருக்கு அந்த ஹெட் பகுதி டேமேஜ் ஆகல. அவர் ஸ்டீராய்டு மாத்திரைகள் 14 வாரம் சாப்பிட்டதுனால இந்த ஹெட் பகுதி டேமேஜ் ஆச்சு அப்படிங்கிறது தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். எந்தெந்த கண்டிஷன்லாம் வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்கும். அதாவது அப்கோர்ஸ் ட்ராமா, பிராக்சர், இந்த இடுப்பு பகுதி பிராக்சர் ஒரு காரணம் தான். அது இல்லாம வேற காரணங்கள் இருக்கு. இப்போ வந்து ஆல்கஹால் வந்து ஒரு முக்கியமான காரணம். தொடர்ந்து மது சாப்பிட்றவங்கல இந்த பிராக்சர் வரும். இன்னொரு மிக முக்கியமான காரணம் தான் ஸ்டீராய்டு. ஆனா ஸ்டீராய்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஹிஸ்டரி கேட்டாதான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஸ்டீராய்டு இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. அவர் 4 மாதம் யூஸ் பண்ணி நிறுத்திட்டார். இருந்தாலுமே அந்த ஸ்டீராய்டு சத்தம் போடாம ஒரு வேலையை செஞ்சிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு இதன் மூலமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஸ்டீராய்டு மாத்திரைகள் கொடுத்து நான் ஒரு தனி வீடியோ போட்டிருந்தேன். சரி டாக்டர், இப்ப விஷயத்துக்கு வாங்க. அவருக்கு என்ன ஆச்சு அந்த மனிதருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவருக்கு வந்து 5வது கட்டத்துக்கே அவர் போனதுனால ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ண முடியும். பண்ண முடிஞ்சு அவருக்கு அதுக்கப்புறம் அந்த வலிகள் எல்லாமே குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பிசியோதெரப்பி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். அவ்வளவு நாள் ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தவர் அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். ஸோ 41 வயசுல வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா நம்ம வந்து பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம டவுட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது மூட்டு தேய்மானங்கள்லாம் வந்து வயது அதிகமாக அதிகமாக வரும். பட் சில சமயம் சின்ன வயசுலயே வரக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள், இடுப்பு வலி, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து வேற என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கேர்ஃபுல்லா பாக்குறது முக்கியம். ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் பத்தி. அடிபடுறதுனால இல்ல, ஒரு மருந்தால கூட இந்த மாதிரி எலும்புகள் டேமேஜ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ.
வீடியோ. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.